உங்க பொண்ணுக்கு மரணகண்ட தோஷம் இருக்கு. அதுக்கு பரிகார பூஜை செய்யத்தான் நீங்க இங்க வந்திருக்கீங்க, அப்படிதானே? ஆமாங்க சாமி. இப்பதான் என் பொண்ணு ரொம்ப பெரிய ஆபத்துல இருந்து மீண்டு வந்திருக்கா. ஆனா திரும்பவும் அவ உசுருக்கு கண்டம் இருக்குன்னு ஜோசியர் சொல்றாரு. என் பொண்ணுக்கு எப்போ என்ன நடக்குமோன்னு ஒவ்வொரு நிமிஷமும் பயந்து சாகிறது நரகமா இருக்கு சாமி. அவ இந்த கண்டத்துல இருந்து தப்பிச்சாதான் நான் நிம்மதியா இருக்க முடியும். புரியுதுமா. பூஜைக்கு எல்லாம் வாங்கணும்னு சொன்னீங்கல்ல சாமி, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். பூஜை சாமான் வாங்கிட்டு வர்றது இருக்கட்டும், உங்க புருஷன் வரலையா? அவர் எதுக்கு சாமி? பொண்ணுக்காக பெத்தவங்க 2 பேரும் சேர்ந்து செய்யற பரிகாரமா இது. அவர் இல்லாம நீங்க மட்டும் வந்தா எப்படி? அவரையும் வர சொல்லுங்க. அவரெல்லாம் வரமாட்டார் சாமி. நான் மட்டும்தான் தனியா இந்த பரிகாரத்தை செய்யணும். அதுக்கு என்ன வழி இருக்குன்னு சொல்லுங்க. அவர்கிட்ட ஒரு தடவை பேசிதான் பாருங்களேம்மா. பொண்ணுக்காக வந்தாலும் வரலாம் இல்லையா? பிறந்தப்பவே அந்த குழந்தைய கொல்ல சொன்ன பாவி என் புருஷன். அதனாலதான் அந்த வாழ்க்கையே வேணான்னு நான் தூக்கி எறிஞ்சிட்டு வந்துட்டேன் சாமி. அவ உசுர காப்பாத்துறதுக்கு போய் அவர் எப்படி பரிகாரம் செய்ய வருவாரு? இத்தனை காலம் அவளுக்கு அப்பா அம்மாவா இருந்து நான் தான் அவளை வளர்த்து ஆளாக்கியிருக்கேன். அதே மாதிரி இந்த பரிகாரத்தையும் நான் ஒத்த மனுஷியா இருந்து செஞ்சிடுறேன். அந்த மனுஷன் எல்லாமே எப்படி இந்த பரிகாரத்தை செய்யலான்னு மட்டும் சொல்லுங்க சாமி. இந்த பரிகார பூஜை செய்ய வர சில பேருக்கு புருஷன் வெளிநாட்டுல இருப்பாரு. சில பேர் புருஷனை இழந்திருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவாளுக்காக ஒரு மாத்து வழிய பெரியவா கண்டுபிடிச்சிருக்கா. கோயில் குளம் பக்கத்துல ஒரு சன்னியாசி இருப்பாரு. அவர் கையால ஒரு குடம் தண்ணி எடுத்துன்னு வர சொல்லுங்க. அந்த தண்ணியால ஈஸ்வரனுக்கு அபிஷேகம் பண்ணி பரிகார பூஜை செய்யணும். அப்படி செஞ்சா ஒரு குறையும் இல்லாம உங்க பரிகார பூஜை முடிஞ்சிடும். உங்க பொண்ணோட தோஷம் சரியாயிடும். சரிங்க சாமி, நீங்க சொன்ன மாதிரி எல்லாமே செஞ்சிடுறேன். வரேன். ஒரு நிமிஷம் இருங்க, நான் போய் பூஜைக்கு என்னென்ன வேணும்னு எழுதி எடுத்துட்டு வரேன். இந்த குளத்துக்கு பக்கத்துல தானே சன்னியாசி இருப்பாருன்னு குருக்கள் சொன்னாரு. அப்படி யாரையும் இங்க காணோம். எங்க அவரு? இன்னைக்குன்னு பார்த்து சன்னியாசியை எங்கேயும் காணுமே. எங்க அவரு? ஈஸ்வரா, என் பொண்ணுக்கு என்ன கண்டம் வர போகுதுன்னு ஒவ்வொரு நிமிஷமும் என் மனசு திக்கு திக்குன்னு அடிச்சுக்குது. அவளுக்கான பரிகாரத்தை இன்னைக்கே நான் நல்லபடியா செஞ்சு முடிக்கணும். அதுக்கு நீதான் சாமி மனசு வைக்கணும். ஐயா, வணக்கம் சாமி. உன்னை பார்த்ததுமே உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன் சுசீலா. ஆனா இந்த வேஷத்துல என்னால் அதை செய்ய முடியல. என் பொண்ணு யாருன்னு எனக்கு இப்ப தெரிஞ்சிருச்சு. நீயும் அவளும் என்னை மன்னிக்கிற நாளுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். சாமி வணக்கம் சாமி. நல்லா இரு. என் பொண்ணுக்கு மரணகண்ட தோஷம் இருக்கு சாமி. அதுக்கு ஒரு பரிகார பூஜை செய்யணும்.
அந்த பூஜைக்கு உங்க கையால ஒரு குடம் தண்ணி எடுத்து கொடுத்தீங்கன்னா ஈஸ்வரனுக்கு அந்த தண்ணியால அபிஷேகம் பண்ணி பூஜை செஞ்சாதான் முழுமையா பரிகாரம் முடியும்னு குருக்கள் சொன்னாரு. நீங்க என் பொண்ணுக்காக இந்த உதவியை செய்ய முடியுமா சாமி? கண்டிப்பா செய்யறம்மா. என் பொண்ணுக்கா நான் இதை கூட செய்ய மாட்டேனா? சாமி, உலகத்தில் இருக்கிற குழந்தைங்க எல்லாம் என் பிள்ளைங்க தான். அவங்களுக்காக ஏதாவது செய்ய முடிஞ்சா என் ஆத்மா சந்தோஷமாகும். ஆமா, இந்த பரிகாரம் செய்யும் போது புருஷனும் பொண்டாட்டியும் சேர்ந்து வந்து செய்யணுங்கிறது தான் ஐதீகம். ஆனா நீ மட்டும் தானே இங்க வந்திருக்க, உன் புருஷன் வரலையா? அவர் இங்க வரமாட்டார் சாமி. அவரை நான் கூப்பிடுறதாவும் இல்ல. பெத்தவங்க இடத்துல இருந்து நானே இந்த பரிகாரத்தை செஞ்சு முடிச்சிடுறேன். புருஷன் இல்லாத குறைய நிவர்த்தி பண்ணதா உங்க கையால தண்ணி எடுத்து கொடுக்கணும்னு குருக்கள் சொன்னாரு. அப்போ உன் புருஷனுக்கு பதிலா நான் தண்ணி எடுத்து பரிகாரம் பண்ணணும்னு சொல்றேன். சரி, செஞ்சிருவோம். ஆமா, குளத்துல தண்ணி எடுத்துட்டு போறதுக்கு குடம் கொண்டு வந்தியா? போய் எடுத்துட்டு வா. எடுத்துட்டு வரேன். என்னங்க சாமி? கொடுங்க சாமி. இருக்கட்டுமா, நானே கொண்டு வரேன். உங்களுக்கு ஏன் சாமி கஷ்டம்? கொடுங்க, நான் எடுத்துட்டு போறேன். கோயில் பக்கத்துல தானே இருக்கு, இதுல ஒரு சிரமமும் இல்ல. தண்ணி எடுத்து நான் பரிகாரத்துக்கு கொடுக்கறத விட நானே கொண்டு வந்து ஈஸ்வரனோட பூஜைக்கு பக்கத்திலேயே இருந்தா அவன் மனசு குளிர்ந்து உன் பொண்ணு சீக்கிரமா பரிபூர்ண குணமாயிடுவா. சரிங்க சாமி. நடங்க. நம்ம பொண்ணுக்காக செய்யற பரிகாரத்துல ஒரு சின்ன குறை கூட இருக்கக்கூடாது சுசீலா. பெத்தவங்க சேர்ந்து செஞ்சாதான் பரிகாரத்துல முழு பலன் கிடைக்கும்னு குருக்கள் சொன்னார். நீயும் நானும் சேர்ந்து செய்யணுங்கிறதுக்காக தான் இந்த சன்னியாசி வேடமெல்லாம் போட்டுக்கிட்டு நான் இதெல்லாம் செய்கிறேன். சுசீலா, உன்னை ஏமாத்தணுங்கிறது என் நோக்கம் இல்லை. நம்ம பொண்ணு நல்லா இருக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த நாடகம். என்னை மன்னிச்சிரு சுசீலா. என்னம்மா, தண்ணி எடுத்துட்டு வரலையா? இதோ சன்னியாசி எடுத்துட்டு வராரு. வணக்கம். என்ன சாமி, நீங்களே குடத்தை எடுத்துட்டு வந்திருக்கேன்? என் பொண்ணுக்காக என்னால் இதையா செய்ய முடிஞ்சதே சாமி, அதுல எனக்கு சந்தோஷம்தான். அம்மா சாமி, பொதுவா சன்னியாசிங்க தண்ணி எடுத்து கொடுக்கறதோட விட்டுருவாங்க. ஆனா இந்த சன்னியாசி சன்னதி வரைக்கும் தூக்கிட்டு வந்து கொடுத்திருக்காரு. இது ரொம்ப விசேஷம்மா. இவங்களுக்கு இது செய்யணும்னு சன்னியாசி மனசு வச்சாதான் இது நடக்கும். உங்க விஷயத்துல இது நடந்திருக்கு. இனிமே உங்க பொண்ணுக்கு எந்த ஆபத்தும் வராது. நீங்க தைரியமா இருக்கலாம். ரொம்ப சந்தோஷம் சாமி. ஐயா, ரொம்ப நன்றி. என் பொண்ணுக்கு நல்லது நடக்கணும்னு நீங்க இந்த உதவியை செஞ்சிருக்கீங்க. இத காலத்துக்கும் நான் மறக்க மாட்டேன். இது உதவி இல்லை சுசீலா, ஒரு அப்பனா என்னோட கடமை. நீங்க போய் பூஜை சாமான் எடுத்துட்டு வாங்கம்மா. நேரம் ஆயிடுச்சு, நாம பூஜை ஆரம்பிச்சிடலாம். சரிங்க சாமி. சிவாய நமோ. ஓம் நம சிவாய. சாமி, ஹாஸ்பிட்டல்ல சாக கிடந்த என் பொண்ண நீதான் காப்பாத்துன. ஆனா அவ உசிரியே விலை கேட்கிற தோஷம் அவளை துரத்திட்டு இருக்குன்னு ஜோசியர் சொல்றாரு.
அவ வாழ வேண்டிய பொண்ணு சாமி. அவ வாழ்க்கைய அல்பாயுசுல முடிச்சிடாத. என் புள்ள 100 வருஷம் எந்த குறையும் இல்லாம சந்தோஷமா வாழணும். அதான் சாமி என் ஆசை. ஆனா அந்த தோஷத்தால என் பிள்ளைக்கு எப்போ என்ன நடக்குமோன்னு ஒவ்வொரு நிமிஷமும் நான் பயந்து செத்துக்கிட்டு இருக்கேன். இந்த பயத்துல இருந்து நீதான் சாமி எனக்கு விடுதலை கொடுக்கணும். என் பொண்ணோட தோஷத்தை நிவர்த்தி செய்யணும்னுதான் நான் உன்னை தேடி வந்து பரிகாரம் செஞ்சிட்டு இருக்கேன். இதுல ஏதாவது குறை இருந்தா என்ன மன்னிச்சு என் பூஜையை ஏத்துக்கோ. என் பொண்ணு மேல இருக்கிற தோஷத்தை நீக்கி அவளை காப்பாத்து. இனிமேலாவது எந்த பயமும் இல்லாம எங்களை நிம்மதியா வாழ விடு சாமி. சாமி, என்ன சுசீலா ஏத்துக்கணும்னா நான் அவளோட சேர்ந்து வாழணுங்கிறத வேண்டிக்கிறதுக்காகலாம் இங்க வரல. அது நடக்கிறத விட என் பொண்ணு மயிலு சுசீலாவுக்கு பரிபூர்ணமா கிடைக்கணுங்கிறது தான் ரொம்ப முக்கியம். மயில அவகிட்ட இருந்து பிரிச்சு இவளை நிர்கதியா நிக்க வச்சிடாத. எங்க பரிகார பூஜை ஏத்துக்கிட்டு மரண கண்ட தோஷத்துல இருந்து என் பொண்ணு மயில தயவு செஞ்சு காப்பாத்திரு சாமி. எப்பவும் போல நிம்மதியா சந்தோஷமா சுசீலாவும் அவ பிள்ளைங்களும் அவங்க நிம்மதியா இருக்கணும் சாமி. அம்மா, பரிகார பூஜை சிறப்பா முடிஞ்சது. ஈஸ்வரனுக்கு பூஜை பண்ண பிரசாதங்களை இதுல வச்சிருக்கேன். இத மஞ்சள் துணியில கட்டி இத உங்க சாமி ரூம்ல ஒரு மண்டலம், அதாவது 48 நாள் வச்சிருங்க. தினமும் விளக்கேத்தி பூஜை பண்ணுங்க. அதுக்கப்புறம் இதையெல்லாம் இங்க கொண்டு வந்து இங்க இருக்கிற குளத்துல கரைச்சிருக்கோம். இதுல சுவாமிக்கு படைச்ச குங்குமம் இருக்கு. ஒரு மண்டலத்துக்கு தினமும் உங்க பொண்ண இந்த குங்குமத்தை நெத்தியில இட்டுக்க சொல்லுங்க. அவங்கள பிடிச்சிருந்த மரணகண்ட தோஷம் முழுசா விலகிடும். நீங்களும் இனிமே நிம்மதியா இருக்கலாம். ரொம்ப சந்தோஷம் சாமி. பரிகார பூஜையை நல்லபடியா முடிச்சு கொடுத்துட்டீங்க. ரொம்ப நன்றி. தீர்க்க சுமங்கலி பவ, சர்வாபிஷசித்தரஸ்து, ஆரோக்கிய அபிவிருத்திரஸ்து. மனசாமி, வாங்க வாங்க. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல சாமி. என் சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு நான் சன்னியாசியா நடிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டீங்களே. என் பொண்ணுக்கு செஞ்ச பரிகாரத்துல என் பங்கு இருக்கிற மாதிரி செஞ்சிட்டீங்களே. மனசுக்கு ரொம்ப நிறைவா இருக்கு சாமி. நானும் 2 பிள்ளைங்களுக்கு தகப்பேன். ஒரு தகப்பனா உங்க தவிப்பும் அக்கறையும் எனக்கு புரிஞ்சது. அதனாலதான் உங்க நாடகத்துக்கு நானும் ஒத்துண்டேன். பொண்ணுக்காக நீங்க ஒண்ணு சேர்ந்து செய்யற பரிகாரம் உங்களையும் கூடிய சீக்கிரம் சேர்த்து வைக்கும்னு நான் நம்புறேன். அதுக்காக சுவாமி கிட்ட வேண்டிக்கிறேன். நீங்களும் மனசார வேண்டிக்குங்க. இந்த ஈஸ்வரர் நிச்சயமா அதை நிறைவேற்றி வைப்பார். உங்க வார்த்தை அப்படியே பழிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் சாமி. இந்த ஈஸ்வரன் தான் என் மேல கருணை காட்டணும். சரிங்க சாமி, நான் வரேன். வாங்க. ஓம் நம சிவாய. சாமி, சாமி சொல்லுங்கம்மா. என் பொண்ணோட பரிகார பூஜைக்கு ரொம்ப பெரிய உதவி பண்ணிருக்கீங்க. நன்றின்னு ஒரு வார்த்தையால சொல்லிட்டு போக எனக்கு மனசு வரல. என்னம்மா இதெல்லாம்? தப்பா எடுத்துக்காதீங்க சாமி. இத வேண்டான்னு சொல்லாதீங்க. இதெல்லாம் கொடுக்கலாமான்னு கூட எனக்கு தெரியல. ஆனா என் திருப்திக்காக தயவு செஞ்சு இதை வாங்கிக்கோங்க சாமி. வாங்கிக்கோங்க சாமி.
உன் பொண்ணுக்கு இனிமே எந்த பிரச்சனையும் வராதுமா. தைரியமா போயிட்டு வா. சுசீலா, இது நீ எனக்கு கொடுத்த காணிக்கை இல்ல, எனக்கு கொடுத்த பாவ மன்னிப்பு. அக்கா, அக்கா, அக்கா இப்பதான் கடைக்கு போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நான் தனியா நடந்து பாக்குறதுக்கு இதுதான் சரியான நேரம். என்ன பண்ணிட்டு இருக்க நீ? ஆமா, மலர் அக்கா எங்க? அக்கா கடைக்கு போயிருக்குமா. சும்மா படுத்துக்கிட்டே இருக்கிறது எனக்கு ஒரு மாதிரியா இருந்துச்சு. அதான் துணைக்கு ஆள் இல்லாம தனியா நடந்து பாக்கலாமேன்னு நடந்தேன். என்னம்மா நீ உடம்பு முடியாத நேரத்துல ஏன் இப்படி எல்லாம் பண்ற? தாங்க இப்படி கால் இல்லாத நேரத்துல நீ இப்படி எல்லாம் நடக்க கூடாது. வா, நீ கீழே விழுந்து திரும்ப உன் கால அடிபட்டுச்சுன்னா என்ன பண்ணுவ நீ? உட்காரு, மெதுவா போ, உட்காரு. பாத்து பாத்து பாத்துடா, உட்காரு. அதுவா அதுவா, கால் நீட்டிக்கோ. பரவாயில்லையா? ஏம்மா இப்படி எல்லாம் பண்ற? அம்மா, விழுந்துருவோன்னு பயம் இருந்திருந்தா நான் எழுந்து நடந்திருக்கவே மாட்டேம்மா. சாயந்தரம் வரைக்கும் எனக்கு அந்த பயம் இருந்துச்சு. அக்காவை பிடிச்சுக்கிட்டு நடக்கிறதுக்கு கூட என் மனசும் தயாரா இல்ல, உடம்பும் ஒத்துழைக்கல. ஆனா திடீர்னு என்னாச்சுன்னு தெரியலம்மா. என் உடம்பு பழைய மாதிரியா மாறிட்ட மாதிரி தோணுச்சு. எழுந்து நடன்னு என் புத்தியும் மனசு சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. அதாம்மா நான் நடந்து பார்த்தேன். எந்த பிடிமானமும் இல்லாம இப்ப என்னால நடக்க முடியுதுமா. உள்ள வந்தப்ப நீயே பார்த்தல்ல, என் உடம்பு சீக்கிரமே குணமாயிடும்ன்ற நம்பிக்கை இப்ப எனக்கு வந்துருச்சுமா. இன்னும் ஒரு வாரம் கூட தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். 3 நாள்லயே நான் வேலைக்கு போக ஆரம்பிச்சிருவேன். நீ இவ்வளவு நம்பிக்கையா பேசுறத பாக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மயிலு. இதெல்லாம் எப்படி நடந்துச்சுன்னே எனக்கு ஒரே ஆச்சரியமா இருக்குமா. இன்னைக்கு சாயந்தரம் வரைக்கும் ஒரு மாதிரி இருந்த உடம்பு திடீர்னு மந்திரம் போட்ட மாதிரி மாறிடுச்சுமா. உடம்பு ரெடியானதும் மனசு பழைய உற்சாகத்துக்கு வந்துருச்சு. இவ்ளோ சீக்கிரம் நான் தேறி வருவேன்னு நான் நினைச்சு கூட பாக்கலமா. அதுதாமா பரிகாரத்தோட மகிமை. ஜோசியம் பரிகார பூஜை எல்லாம் பொய் கட்டுக்கதைன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனா இப்ப உனக்கு நடந்தத சொல்லி இது எப்படி சாத்தியம்னு கேட்டா அவங்களால அதுக்கு பதில் சொல்ல முடியாது மயிலு. இப்ப காலையில கிளம்பி போறப்போ நான் உன்னை பாத்துட்டு தானே போனேன். நீ ரொம்ப முடியாம நல்லா தானே படுத்துட்டு இருந்த. உன்னோட நிலைமைய பார்த்தப்போ நீ ஒரு வாரத்துல கூட தேறி வருவியான்னு எனக்கு சந்தேகமா இருந்துச்சு. ஆனா அங்க பரிகார பூஜை முடிஞ்சதுமே உன் உடம்பு இப்ப எப்படி மாறிடுச்சு பாத்தியா? சாமி இருக்கு இல்லங்கிறது அவங்க நம்பிக்கை. ஆனா அதை தாண்டி நம்மள எல்லாம் மீறின ஒரு சக்தி இருக்குங்கிறத நாம எல்லாரும் ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். இல்லன்னா டாக்டரே கைவிட்டும் சாவ கடந்த நீ இப்ப எப்படி உசுர பொழைச்சு வந்த? 2 வாரத்துல தேற வேண்டிய உடம்பு எப்படி ஒரே நாள்ல இந்த அளவுக்கு மாறும்? எல்லாமே நம்ம கண்ணுக்கு தெரியாத அந்த சக்தியோட ஆசீர்வாதம்மா. நீ எப்பமா வந்த? இப்பதாண்டி. இங்க மயில தனியா விட்டுட்டு நீ எங்கடி போன? வெங்காயம் தக்காளி எல்லாம் வீட்டுல இல்லாம இருந்துச்சுமா.
மயில் கிட்ட சொல்லிட்டு தான் போனேன். அது சரி, பரிகாரம் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சுதா? முடிஞ்சதுமா. ஆனா அங்க இருந்த குருக்கள் தான் ஆரம்பத்துல குழப்பி விட்டுட்டாரு. என்னம்மா சொல்ற? பெத்தவங்க இந்த பரிகாரத்தை செய்யணும்னு ஜோசியர் சொன்னாரே தவிர அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து செய்யணுங்கிறத அவரு சொல்லல. ஆனா அந்த கோயில் குருக்கள் அம்மா அப்பா 2 பேரும் சேர்ந்து ஒன்னா செஞ்சாதான் அந்த பரிகாரத்துக்கு ஒரு பலன் கிடைக்கும்னு என் தலையில தூக்கி குண்ட போட்டாரே. அச்சச்சோ. அவர் சொன்னதை கேட்டதும் ஒரு நிமிஷம் எனக்கு ஒண்ணுமே புரியல. என் கண்ணெல்லாம் இருட்டிக்கிட்டு வந்துருச்சு. வேற எந்த வழியுமே இல்லையான்னு நான் அவர்கிட்ட கேட்டேன். யாராவது ஒரு சன்னியாசி இருந்தாருன்னா அவர் கையால ஒரு குடம் தண்ணி வாங்கி ஈஸ்வரனுக்கு அபிஷேகம் செஞ்சா அந்த குறை நிவர்த்தி ஆயிடும்னு அவரே சொன்னாரு. சன்னியாசிய நீ எங்கம்மா தேடி போன? அந்த கோயில் குளத்துக்கு பக்கத்துலயே அங்க ஒருத்தர் இருந்தாருமா. அவர் பார்வைதான் என்னமோ ஒரு மாதிரி வித்தியாசமா இருந்துச்சு. என்னையே வச்சக்கண்ண வாங்காம பாத்துட்டு இருந்தாரு. அது ஏன்னு எனக்கு புரியல.